HCRA ஆக்ட் அப்படிங்கறத இப்ப பாஜக முத கொண்டு வரல. இது 1976 எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது. அப்ப காங்கிரஸ்காரங்களே ஏன் இதுக்கு தேர்ந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் மாறி 84ல ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாறி ஃபைனலா பெரிய லெவல்ல பண்ணது 2010. இப்ப இருக்கிறது கூட HCRA ஆக்ட் 2010 தான் இருக்கும். சோ அதுல இப்ப நம்ம கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும். இந்த திமுக தான் இதை பெரிய லெவல்ல முன்னெடுக்குது. திமுகவோட ஐடியாலஜி என்ன? கணக்கு கேட்கிறவன் கழகத்துல இருக்கக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் எதுக்கு வெளியே துரத்துனாங்க? கணக்கு கேட்டாருன்னு. இவங்களுக்கு கணக்கு கேட்டா பிடிக்காது. எவ்வளவு வேணாலும் கொடுத்தாலும் கமான் வாங்கிக்குவாங்க. நீங்க ஒரு என்ஜிஓவோ ட்ரஸ்டோ வச்சிருக்கீங்கன்னா உங்களோட வெப்சைட், ஆத்தரைஸ்டு வெப்சைட், உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த யாரு ட்ரஸ்டியோ அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அதை நீங்க எப்படி மடமாத்துறீங்க? ஐயோ தேவாலயமே இருக்காது இனிமே, ஐயோ மசூதியே இருக்காது இனிமே. எப்படி? ஏன் அப்ப நீங்க சாமானிய மக்களை பதட்டப்படுத்தி நீங்க இந்த இந்திய அரசுக்கு எதிராக நீங்க ஒரு போராட்டத்தை தூண்டணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க எல்லாம் யார் கையில இருக்கிறீங்க? யார் உங்களை இயக்குறா? தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மீண்டும் மனிதர்க்கும் சிறப்பு தமிழக பாஜக சுமதி மேகவர்ணம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். நேற்றுக்கு 27ஆம் தேதி பி வில்சன் அவங்களோட தலைமையில் சிறுபான்மையினர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏப்ரல் மாதம் அவங்க இந்த FCRA ஆக்டுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. சிறுபான்மையினர் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு IUMLோடைய மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஷாஜகான் அவங்களும் வெள்ளிக்கிழமை ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க? ஏன் அப்படி முடக்கும் நடவடிக்கை பிஜேபி எடுக்கிறாங்க? முடக்கும் நடவடிக்கையே கிடையாதுப்பா. இது எப்படி CAA ஐயோ அப்படி ஒரு பூச்சாண்டி காமிச்சாங்க பாருங்க. ஐயோ இங்க இருக்க இஸ்லாமியர்கள் வெளியே துரத்திட போறாங்கன்னு. சோ அந்த மாதிரி இஸ்லாமிய மக்களை, கிறிஸ்தவ மக்களை பயமுறுத்துற வேலையை தான் அவங்க பாக்குறாங்க. HCRA ஆக்ட் அப்படிங்கறத இப்ப பாஜக முத கொண்டு வரல. இது 1976 எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது. அப்ப காங்கிரஸ்காரங்களே ஏன் இதுக்கு தேர்ந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் மாறி 84ல ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாறி ஃபைனலா பெரிய லெவல்ல பண்ணது 2010. இப்ப இருக்கிறது கூட HCRA ஆக்ட் 2010 தான் இருக்கும். சோ அதுல இப்ப நம்ம கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும். நம்ம இன்னும் அதுல என்னென்ன மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 5 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அதாவது எஜுகேஷன், எக்கானமி, ரிலீஜியன், சோசியல், அப்புறம் கல்ச்சுரல் அப்படின்னு ஒரு 5 கேட்டகரி பிரிக்கிறாங்க. சோ முன்ன எப்படி இருந்தது? இதுக்கு முன்ன அப்படின்னா நாங்க ஒரு NGO ஃபார்ம் பண்ணிட்டோம். சோ எனக்கு நான் வேணும்னா நான் கல்வியும் கொடுத்துப்பேன், இல்ல நான் ஒரு மெடிக்கல் கட்டுறேன், மெடிக்கல் காலேஜோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலோ கட்டுறேன். சோ நான் அதுலயும் நான் பண்ணிப்பேன். அப்படியே நான் ஒரு சர்ச் கட்டிப்பேன், சர்ச்ல நான் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பண்ணிப்பேன். சோ இப்படி இருக்கும். ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க எந்த கேட்டகரி குடுக்குறீங்களோ அந்த கேட்டகரி ஒர்க்க தான் நீங்க பண்ணணும். கல்விக்கு வாங்குறேன்னா கல்விக்கு மட்டும் தான் பண்ணணும். அதை நான் போய் சர்ச்சு கொடுக்க கூடாது. கோவில் நிதி கோவிலுக்கு என்ற மாதிரி. கோவில் அப்படி கிடையாது. ஆமாப்பா, கரெக்ட். அதாவது நீங்க NGO என்ன பண்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படின்னா, நான் கல்வி கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல அங்க போய் மதமாற்ற வேலைகளை செய்யறாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற பேர்ல போயிட்டு மதமாற்ற வேலையை பாக்குறாங்க. சோ இதுல சோசியல், கல்ச்சுரல் இருக்கு. இந்த சோசியல்ல பாத்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் அந்த மாதிரி வரும். கல்ச்சுரல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட இது அதெல்லாம் வரும். சோ இப்ப இது எல்லாமே தனித்தனி. சோ இல்ல எனக்கு என்னோட வேலைகள்ல இது இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க நெக்ஸ்ட் ரெனியூவல்ல அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி இது பண்ணலாம். அடுத்தது இன்னொரு கேட்டகரி என்ன சொல்றாங்கன்னா டெரிட்டரி பிக்ஸ் பண்றாங்க. சோ நான் இப்ப தமிழ்நாட்டுல தான் இந்த NGO இருக்கு, நான் தமிழ்நாட்டுல தான் ஒர்க் பண்ணுவேன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் ஒர்க் பண்ணணும். நான் தமிழ்நாட்டுல ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம டெல்லியில ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது, கர்நாடகால வேலை பார்க்க முடியாது. சோ இப்ப டெரிட்டரி பிக்ஸ் பண்றாங்க. இப்ப NGOs என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, அங்க எனக்கு டெல்லியில யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுதுன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா சொல்றாங்க. அடுத்ததான் மெயினா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி NGOஸோட இது அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 50% இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, இந்தாங்க டொனேஷன் சொல்லிட்டு, இந்த 1 லட்சத்தால 50,000 நான் எனக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், பில்டிங் இருக்கு, ரெண்ட் இருக்கு, கார் இருக்கு, ஃபியூல் இருக்கு, ஒரு 4 பேரை வேலைக்கு போட்டிருக்கேன், அவங்க சம்பளம்னு வச்சுக்கிறீங்க. மீதி 50,000 தான் மக்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த முறை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா 20% தான் நீங்க எடுத்துக்கணும். 1 லட்சம் வாங்குறேன்னா 80,000 அது அந்த என்ன சர்வீஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணப்படணும். நீங்க 20% தான் எடுத்துக்கணும்ன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த NGO நடத்துறேன், ட்ரஸ்ட் நடத்துறேங்கிற பேர்ல நிறைய பேர் அது ஒரு பிசினஸா பண்றாங்க.
தனக்கே பாத்தீங்கன்னா 4 கார் 5 கார் வாங்கி நிறுத்திக்கிறது, சொந்தமா வீடு வாங்கிக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆபீஸ் கட்டிக்கிறது, சோ அதை வேற இதுல ரெண்ட் கொடுத்து, சோ இந்த மாதிரி அதாவது 80% பீப்புள் வந்து உண்மையாலுமே ஒரு சர்வீஸ்க்காக சர்வீஸ் பண்றாங்க. சோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ மீதி 20% யாரு இல்லீகலா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. இன்னொன்னு இன்னைக்கு மெயினா எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பரண்டா கணக்கு காட்டணும்னு கேக்குறாங்க. நீ இப்ப ஃபாரின்ல இருந்து எனக்கு 1 crore வந்துச்சுன்னா 1 crore நீ என்ன செலவு பண்ணேங்கிறத டிரான்ஸ்பரன்சி, இந்த வார்த்தை தான் இன்னைக்கு எல்லாரும் கொதிக்கிறாங்க. நான் ஏன் கணக்கு காட்டணும்? இவங்க என்ன சொல்றாங்க, நான் வெளிநாட்டுக்காரன் எனக்கு பணம் கொடுக்குறான், வெளிநாட்டுக்காரன்ட்ட நான் கணக்கு கொடுத்துறேன், நான் ஏன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன், வெளிநாட்டுக்காரன் கணக்கு கொடுக்குறல்ல அதே கணக்கு இங்கே கொடுங்க. அப்ப என்ன மிஸ்மேட்ச் ஆகுது, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சோ இப்ப வர ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க ரெனியூவல் பண்ணல, HCR ஆக்ட்ல நீங்க ரெனியூவல் பண்ணல, இல்ல கணக்கு காட்டல, இல்ல விட்டு போச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் அத்தாரிட்டி ஒண்ண இப்ப வந்து ஃபார்ம் பண்றாங்க. சோ இண்டிவிஜுவல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அதோட அந்த அத்தாரிட்டியோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கணக்கு காட்டாதவங்க, இல்ல ரொம்ப வருஷமா லைசன்ஸ் ரெனியூவலே பண்ணாதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களோட அசட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த NGOல என்ன அசட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த அத்தாரிட்டி வந்து அந்த சொத்துக்களை வந்து அசட்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஒண்ணு சொல்றாங்க. இதுக்குதான் இப்ப எல்லாரும் குதிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு NGO நடத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லைசன்ஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆக்டிவா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் பண்ணிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 5 கோடி வாங்கிட்டேன், அசட்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரெனியூவலும் பண்ணல, எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுட்டு அந்த சொத்தை வச்சுட்டு அதுல வாடகை வச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெனியூவல் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணல, நான் ரெனியூவலே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த சொத்துக்கள்லாம் தொண்டு நிறுவனத்துக்காக சேவைக்காக வாங்கப்பட்டதா இல்ல தனி மனிதர்களுக்காக வாங்கப்பட்டதா? தொண்டு நிறுவனத்துக்கு. அப்ப அந்த சொத்துக்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க கையகப்படுத்துறேன்றாங்க. அவங்க அத்தாரிட்டி கொண்டு போயிட்டு, நீங்க என்ன பப்ளிக் சர்வீஸ்க்காக தானே கொண்டு வந்தீங்க, சோ அப்ப அரசு கையில எடுத்தா என்ன பண்ணுவாங்க, அது மக்களுக்கு தான் கொடுப்பாங்க. சோ அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க, நான் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பேன், நீங்க இப்போ 4-5 வருஷமா நான் ரெனியூவல் பண்ணலங்கிறதுக்காக எதுக்காக எங்க சொத்தை எடுப்பீங்க அப்படின்றாங்க. சோ இந்த பிரச்சனை யாருக்கான பிரச்சனைனா, NGO நடத்துறாங்கல்ல அவங்களுக்கான பிரச்சனை. ஆனா இவங்க இதை எப்படி மடமாத்துறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு MP வில்சன் பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ தேவாலயங்களே இனிமே இருக்காது, மசூதிகளே இருக்காது, தேவாலயங்களுக்கு எல்லாம் ஆபத்து வந்துருச்சு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த FCR ஆக்ட்னா என்னன்னே தெரியாத சாமானிய கிறிஸ்தவர்கள், சாமானிய இஸ்லாமியர்கள், இவங்களை பயமுறுத்துறீங்கல்ல, எப்படி CAAக்கு பயமுறுத்துறீங்களோ அப்படி பயமுறுத்துறீங்க. 24 பிஜேபி ஆட்சிக்கு வந்தா கறியே சாப்பிட முடியாது, கறியே சாப்பிட முடியாது, ரேஷன் கடையில அரிசி ரேஷன் கடையை மூடிடுவாங்க, என்னென்ன கலர் கலரா ரீல் விட்டாங்க. இப்ப இன்னும் அவங்கள சுத்திட்டு தான் தெரியுறாங்க, மூஞ்சியை கொண்டு எங்க வச்சு பண்ண அதே மூஞ்சியை தான் வச்சு பேசிட்டு இருக்காங்க. CAAக்கு அவ்வளவுதான், அவங்களதான் வெளியே தொத்திடுவாங்கன்னு சொல்லி பாவம் இஸ்லாமிய பெண்கள் ரோட்ல வந்து நின்று போராடினாங்க. இன்னைக்கு அவங்கள மறந்துட்டாங்க, அவங்க கேட்கல, யோ எதுக்கு என்னெல்லாம் ரோட்ல நிக்க வச்சு போலீஸ் கிட்ட எல்லாம் நின்று எவ்வளவு பேர் போலீஸ்ல தடியடி எல்லாம் நடத்தினாங்கல்ல, எதுக்கு தலையெழுத்தா அவங்களுக்கு, சோறு தண்ணி இல்லாம ரோட்ல வந்து உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, ஏன் அவங்களை இப்படி பதட்டப்படுத்துறீங்க, ஏன் பொய்ய சொன்னீங்க? அப்போ இப்பயும் அதே மாதிரி ஒரு பொய்ய சொல்லி இப்ப 28ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரு பிரேயர் பிரார்த்தனை கூட்டம் பிளஸ் வந்து உண்ணாவிரதம். அதுக்கு அடுத்து ஜூலை 3 அன்னைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சோ அப்ப நாங்க என்ன கேக்குறோம், NGOல கணக்கு கேட்டா தப்பா? இந்த திமுக தான் இதை பெரிய லெவல்ல முன்னெடுக்குது. திமுகவோட ஐடியாலஜி என்ன, கணக்கு கேட்கிறவன் கழகத்துல இருக்கக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் எதுக்கு வெளியே துரத்துனாங்க, கணக்கு கேட்டாருன்னு. இவங்களுக்கு கணக்கு கேட்டா பிடிக்காது, எவ்வளவு வேணாலும் கொடுத்தாலும் கமான் வாங்கிக்குவாங்க. வாங்கி 1000 கோடி 2000 கோடி இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு லட்சம் கோடியில நிக்கிறாங்க இவங்க கொள்ளையடிச்சு வச்ச காசு. ஆனா கணக்கு யாரும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. இங்க இன்னைக்கு உலகளாவிய லெவல்ல எவ்வளவு பெரிய பதற்றமான சூழல்ல இருக்கு, எவ்வளவு போர் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் தெரியும். 2010 இங்க கூடன்குளத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தப்ப சொன்னார், என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா, இதுல அந்நிய சக்திகள் உள்ள வந்துருச்சு அப்படின்னாரு. ஒரு 10 வயசு பையன் பெட்ரோல் வெடி கொண்டு வச்சிருக்கான், எந்த ஊர்ல பிராக்டிஸ் வச்சிருக்காங்க, 10 வயசு பையன். அதுதான் சொல்றேன். அப்போ அந்த கூடன்குளம் அந்த இதுல கூட அப்ப என்ன இஷ்யூ வந்துச்சு, அதுல யார் வந்து பெரிய லெவல்ல இருந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஃபாரின் ஃபண்ட் வருது, இதெல்லாம் வந்துச்சா இல்லையா? அப்போ சோ இங்க எந்த நடவடிக்கைகள் ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்தா கூட யார் அதுல வந்து காரணமா இருக்கா, இவங்க தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்தியா வந்து உலக பொருளாதாரத்துல 4வது பொருளாதாரத்துல இருக்கு, 3வது நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யாராவது ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து காசு கொடுத்துதான் நமக்கு சோறு திங்கணும், யாராவது ஒரு வெளிநாட்டுக்காரன் காசு கொடுத்துதான் நமக்கு பால் கொடுக்கணும், குழந்தைக்கு பால் போடுவாங்கிற நிலைமையில இந்தியா இருக்குமா? இன்னொன்னு யோசிச்சு பாரு, நம்ம வெளிநாட்டுல இருக்கிற எல்லா சர்வாதிகார சக்திகளும் அப்படியே இந்தியாவை பாலும் தேனும் ஊத்தி வளர்க்கறதா நமக்கு வேலையா? இந்தியாவுக்கு என்னென்ன எதிரான வேலைகளும் அவங்க பாத்துட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? அப்ப அவன் அந்த ஃபண்டை கொடுத்து என்ன பண்ணுவான்?
இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இந்த என்ஜிஓக்கள் சொல்றது என்ன தெரியுமா? இன்னொரு ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, இதுலதான் எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. நீங்க ஒரு என்ஜிஓவோ ட்ரஸ்டோ வச்சிருக்கீங்கன்னா உங்களோட வெப்சைட், ஆத்தரைஸ்டு வெப்சைட், உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த யாரு ட்ரஸ்டியோ அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ அத நேத்து பேசுறப்ப அந்த டிபேட்ல சொல்றாங்க, ஏங்க நான் ஒரு ட்ரஸ்ட் நடத்துறேங்கிறதுக்காக எனக்காக எந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி இருக்கக்கூடாதா? நான் அரசியலே பேசக்கூடாதாம். நாங்க அரசியல் சார்ந்த கருத்துக்கள் சொன்னாலே அந்த ட்ரஸ்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். புரியுதா இப்ப எங்க செக் வைக்கிறாங்கன்னு? நீங்க என்ன பேர் சொல்லிட்டு வரீங்க? தொண்டு நிறுவனம்னு. தொண்டு நிறுவனத்துக்கு அரசியல் பேச என்ன இருக்கு? மதமாற்றம் என்ன இருக்கு? 2 பாயிண்ட் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஒண்ணு, இந்த மோடி அரசு எங்களை மதமாற்றம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 2வது, நாங்க சோசியல் மீடியாவிலயோ இல்ல எது மூலியமாவோ அரசியல் பேசக்கூடாதுங்கிறாங்க. தொண்டு நிறுவனத்துக்கு அரசியல் பேச என்ன வேலை? அப்ப நீ ஏன் தொண்டு நிறுவனமா ரெஜிஸ்டர் பண்ற? அரசியல் கட்சியா இது பண்ணு, அரசியல் கட்சியா ரெஜிஸ்டர் பண்ணு. நீ தொண்டு நிறுவனம்ங்கிற பேர்ல ஃபாரின் ஃபண்ட வாங்கிக்கிட்டு இங்க நீ அகேன்ஸ்டா வேலை பாக்குறனா, அப்ப இந்த தமிழ்நாட்டுல யார் சிஎம் ஆகணும்னு யார் முடிவு பண்றான்? எங்கேயோ இருக்க வெளியில இருக்க வெளிநாட்டு சதி இங்க டிசைட் பண்ணுது. இங்க இந்தியாவுக்கு யார் பிரதமர் ஆகணும்னு யார் முடிவு பண்றா? யாரோ ஒரு வெளிநாட்டுல உட்காந்துருக்க ஒரு சக்தி முடிவு பண்ணுது. அப்ப இது எவ்வளவு பெரிய டேஞ்சரு? அப்ப இங்க இந்தியாவையும் தமிழகத்தையும் இங்க இருக்கிற எல்லா மாநிலங்களையும் யார் ஆளணுங்கிறத யார் முடிவு பண்ணணும்? இந்த தேசத்துல இருக்க மக்கள் முடிவு பண்ணணும். யாரோ ஒருத்தன் வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு அவன் ஃபண்ட கொடுத்து இங்க நீங்க தொண்டு பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பேருக்கு நீங்க தொண்டு பண்ணுவீங்க. அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போடக்கூடாது. அது உங்க வேலை கிடையாது. நீங்க என்ன செய்யறேன்றீங்க? சேவை பண்றேங்கிறீங்க. சேவைங்கிறது என்ன? எதையுமே எதிர்பார்க்காததான் சேவை. நாங்க உங்களுக்காக நாங்க மனநல காப்பகம் வச்சிருக்கோம், நாங்க முதியோர் இல்லம் வச்சிருக்கோம், நாங்க குழந்தைகளுக்கு செய்யறோம், நாங்க மருத்துவ சேவை செய்யறோம், நாங்க ஸ்கூல்ஸ் கட்டுறோம், காலேஜ் கட்டுறோம், எல்லாம் பண்ணுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மண்டி போட்டு ஜபம் செய்யுங்கள், மோடி வந்துடக்கூடாது. மண்டி போட்டு தேவாலயத்துல என்ன வேலை உனக்கு? தேவாலயத்துக்கு வர உங்களுக்கு அப்பா என் பிரச்சனை தீரணும், என் கடன் பிரச்சனை தீரணும், என் கணவருக்கு உடம்பு நல்லா ஆகணும், என் அப்பாவுக்கு உடம்பு நல்லா ஆகணும், என் குழந்தை நல்லா இருக்கணும். இதுக்குதானே தேவாலயத்துக்கு வராங்க. யாரு பிரதமரா வரணும்னு முடிவு பண்றது தேவாலயத்தோட வேலையா? இதே தானே நீங்க எதுலையும் பண்றீங்க, மதரசாலையும் அதை தானே பண்றீங்க. அப்ப நீங்க இந்த ஃபாரின் ஃபண்ட வச்சுக்கிட்டு இங்க அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி யாரோ ஒரு வெளிநாட்டு சதிகள் ஃபண்ட்ல வர ஒருத்தர் இங்க பிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவோட நிலைமையை வச்சு பாருங்க, நம்ம இந்தியர்களோட நிலைமையை வச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய டேஞ்சர். நினைச்சு பார்க்க முடியுமா உங்களால? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இந்த நேபாள்ல, இந்த பங்களாதேஷ்ல, எல்லா இடங்கள்லயும் ஸ்ரீலங்கால ஜென்சி புரட்சின்னு வந்துச்சுல, நீ யோசிச்சு பாரு. சும்மா ஒரு 100 பசங்க ஒன்னா சேருவாங்க. எப்படிப்பா ஒட்டுமொத்த இருக்க பசங்களும் ஒண்ணு சேர்ந்து அவங்களை யார் ஆர்கனைஸ் பண்ணது? யார் அவங்களை மோட்டிவேட் பண்ணது? யார் அவங்களை இப்படி செய்யன்னு சொன்னது? இப்ப 2020 நோபல் ஹார்பர்னு சொல்லிட்டு ஒருத்தர், நோயல் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போடுறாரு போயிட்டு உச்சநீதிமன்றத்துல. என்னங்க எங்களை இந்த மாதிரி என்ஜிஓ நடத்த விட மாட்டேங்கிறாங்க, வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்கி இங்க சேவை பண்றது எங்களோட ரைட்ஸ், அது எப்படிங்க நீங்க இது பண்ணலான்னு. அப்ப உச்சநீதிமன்றம் தெளிவுபட சொல்றாங்க, ஃபாரின் ஃபண்ட் வாங்குறது உன்னோட அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு சொல்றாங்க. இங்க எதை விடவும் முக்கியமானது இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவோட பாதுகாப்பு. அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்க வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த FCRA என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேட்டகரி 5 கொடுக்குறாங்க, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. டெரிட்டரி பிக்ஸ் பண்றாங்க, அதுக்குள்ள இருங்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 50% கிடையாது, 20% தான் அப்படின்னு சொல்றாங்க. கணக்கு வழக்கு கரெக்டா காட்டணுங்கிறாங்க. கணக்கு வழக்கு கரெக்டா காட்டாம அந்த FCRA லைசன்ஸ் நீ ரெனியூவல் பண்ணல அப்படின்னா அந்த சொத்துக்களை அந்த அத்தாரிட்டி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருந்து, வெப்சைட்ல இருந்து எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்கணும், அதை நாங்க மானிட்டர் பண்ணுவோங்கிறாங்க. இந்த 5 பண்றதுனால சாமானிய கிறிஸ்தவர்களுக்கு, சாமானிய இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிடையாது. பிரச்சனை யாருக்கு? என்ஜிஓ நடத்துறவங்களுக்கு. அப்ப என்ஜிஓ நடத்துறவங்களுக்கு பிரச்சனை. அதை நீங்க எப்படி மடமாத்துறீங்க? ஐயோ தேவாலயமே இருக்காது இனிமே, ஐயோ மசூதியே இருக்காது இனிமே, எப்படி? ஏன்? அப்ப நீங்க சாமானிய மக்களை பதட்டப்படுத்தி நீங்க இந்த இந்திய அரசுக்கு எதிராக நீங்க ஒரு போராட்டத்தை தூண்டணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க எல்லாம் யார் கையில இருக்கிறீங்க? யார் உங்களை இயக்குறா? தெளிவா புரியுதா? இததான் சொல்றது. இங்க இந்தியாக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணுமோ, இந்திய அரசை இது பண்றது இந்திய குடிமக்களா இருக்கணும். இந்தியாக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கணும், ஒரு சதி திட்டம் நடக்கணும், ஒரு போராட்டம் நடக்கணும், இதெல்லாம் பண்றது அந்நிய நாட்டு சதியா இருக்க கூடாது. அதுக்காக நம்மளோட மத்திய அரசு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை எடுத்திருக்கிறாங்க. இது இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தடுத்த அமெண்ட்மெண்ட் காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. 2010 பண்ணதே காங்கிரஸ். அப்ப எல்லாம் திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பொறி உருண்டை சாப்பிட்டு இருப்பாங்க. அதே பாஜக ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தா போச்சு, தையா தக்கான்னு குதிக்கிறது. 2010 ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? ஏதாவது போராட்டம் அறிவிச்சாங்களா? அப்ப இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை வரலையா? அப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் எதை செஞ்சாலும், பாஜக எதை செஞ்சாலும் ஐயோ போச்சு போச்சு கிறிஸ்தவர்களுக்கு போச்சு,
இதுல எங்கேயுமே இந்து என்ஜிஓ, கிறிஸ்துவ என்ஜிஓ, இஸ்லாமிய என்ஜிஓ குறிப்பிடவே இல்லை. இந்து என்ஜிஓக்களுக்கும் இந்த ரூல்ஸ் பொருந்தும். அப்ப ஏங்க நீங்க கிறிஸ்டியனும் முஸ்லிம்ஸும் மட்டும் வந்து போராட்டம் பண்றீங்க? இந்து என்ஜிஓஸ்க்கு இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்க யாரும் இப்படி வந்து நிக்கலையே, அவங்க யாரும் இப்படி கேட்கலையே. அப்போ எத்தனையோ ட்ரஸ்டுகள் மூலமா நடத்துற கோவில்கள் இருக்கு. அவங்க சொல்லிடுவாங்களா, ஐயோ HCRAல நம்ம வந்து பணம் வாங்கினா கோவில் எல்லாம் கையகப்படுத்திடுவாங்க, கோயில் எல்லாம் பூட்டிடுவாங்க. பொய் தானே இது எப்பேற்பட்ட பொய் தானே. அப்போ இது அப்பட்டமான பொய். இது ஒரு ரெகுலேஷன் ஆக்ட். என்ஜிஓல ஃபாரின்ல இருந்து கோடி கோடியா பணம் வாங்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க சாமானிய மக்கள். உங்களுக்கு சும்மா பிரெட் கொடுக்குறேன், பால் கொடுக்குறேன், குளுக்கோஸ் பாக்கெட் கொடுக்குறேன், ORS பாக்கெட் கொடுக்குறேன், இப்படி எல்லாம் சொல்றதுக்கு கோடி கோடியா ஃபண்ட் வாங்குறாங்க. அந்த ஃபண்டுல அவங்க 1 கோடி ரூபாய் வாங்குறாங்கன்னா 50 லட்சத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. மீதி 50 லட்சத்தை தான் உங்களுக்கு செலவு பண்றாங்க. சோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ணா இதெல்லாம் சாமானிய மக்கள் பிரச்சனைன்னு சொல்லி பெரிய பதட்டத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணணும்னு திமுகவோட திட்டமிட்ட சதி. இதுல யார் யாரெல்லாம் இது பண்றாங்க எதுக்குறாங்கன்னு பாருங்க. எல்லாமே இந்த லெப்ட் ஐடியாலஜி இருக்கவங்க. யாரெல்லாம் இந்த தேசத்துக்கு எதிராக பேசுறாங்களோ, இந்த கேரளால அவர் பினராயி விஜயன், இந்த கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறம் இந்த பாத்தீங்கன்னா SDBI, இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் இது பண்றாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. இவங்க எல்லாருமே அப்படியே கால்குலேட் பண்ணி வந்தீங்கன்னா இவங்க எல்லாமே தேசத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க. அப்ப மக்கள் புரிஞ்சுக்கணும், இந்திய மக்கள் இப்ப உலகளாவியத்துல லெவல்ல வந்து பெரிய பதட்டமும் போர் சூழலும் இருக்கிறப்போ இந்தியாவில நம்மள அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஏன்டா இருக்கும்னு சொல்லி இவங்களே ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணு நினைக்கிறாங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும், தேடி படிக்கணும். கூகுள்ல போய் HCRA ஆக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான போலியான இதுல வந்து யாரும் ஏமாறாதீங்க. HCRA ஆக்ட்ங்கிறது வந்து என்ஜிஓக்கள் ட்ரஸ்டுகளை கரெக்டா ரெகுலேட் பண்ற ஒரு ஆக்ட், அவ்வளவுதான். இதுல எதுவுமே அவங்களை முடக்கணுங்கிறது எதுவுமே கிடையாது.